படத்துக்குமே வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ரெகக்னைசபிள் மியூசிக் டைரக்டரா இல்ல. பட் ஆனா இந்த படத்தோட டைரக்டர் ஜோ சாஃப்டி அண்ட் இவங்க 2 பேரும் நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கும்போது. அண்ட் இந்த படத்துல அந்த அந்த நிறைய படத்துல ஒர்க் பண்ணங்காட்டி அவங்களுக்குள்ள ஒரு மியூசிக் ரேம்போ ரிதம் கிரியேட் ஆயிருக்கும்ல, அந்த கனெக்ட் வந்து ஒரு நல்ல படத்துக்கு கிடைச்சா எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு பிரில்லியண்டான ஒரு மியூசிக் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் சவுண்ட் டிசைனோட கலந்து எஸ்எஃப்எக்ஸோட கலந்து சில ஒரு மியூசிக்கல் டச் வந்து தந்திருப்பாரு. அதெல்லாம் வாவ். அண்ட் இந்த படத்துல செலக்ட் பண்ண கேரக்டர்ஸ் ஒரு கேரக்டர் கூட வேஸ்ட்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா எந்த கேரக்டருமே வந்து நான் நியாயமா தான் நடப்பேன், நான் நியாயமா தான் பேசுவேன், நான் சொல்றதெல்லாம் கரெக்ட், இதுதான் உண்மை அப்படின்னு ரெகுலரா பாக்குற கேரக்டர்ஸாவே இந்த படத்துல எந்த கேரக்டருமே இருக்காது. இன்க்ளூடிங் இந்த படத்தோட மெயின் லீட் மார்ட்டி கேரக்டரும். அண்ட் தனக்கு காரியம் ஆகணும்னா அந்த மார்ட்டி கேரக்டர் எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியுமோ அந்த அசிங்கத்தையும் பட்டு தனக்கான காரியத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புதுவிதமான ஒரு புரோட்டகன்